ஐடிஆர், இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். இந்த வார்த்தையை சொன்னாலே நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சரி எனக்குலாம் பெரிய வருமானம்லாம் கிடையாது, நான் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிக்கிறேன், நான் எதுக்கு சார் ஐடிலாம் கட்டிட்டு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத சப்மிட் பண்ணலன்னா, நாளைக்கு ஏதாவது லோன் வாங்க போகிறீங்க, ஒரு வீடு வாங்கணும், இல்லை ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், எதுவாக இருந்தாலும் ஒரு லோன் அப்படின்னு போயிட்டு நீங்கள் பேங்க் மேனேஜர் அப்ரோச் பண்ணிங்கன்னா, அவர் கேட்கக்கூடிய முதல் டாக்குமெண்ட்டே ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்பார். அந்த ஐடிஆர் சப்மிட் பண்ணலை அப்படின்னா பேசிக் எந்த ஒரு லோனுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ஐடிஆர்னால் என்ன, யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு இந்த ஐடிஆர் பற்றின நிறைய தகவல்கள் பார்க்க போகிறோம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சரிங்க, முதல்ல ஐடிஆர்னா என்ன, அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னா என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேர் இப்போ தான் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. நீங்கள் சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, லைசன்சஸ் என்ன, அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன, இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் தேவைப்படுது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. முதல்ல ஐடிஆர்னா என்னன்னு பார்த்துடலாம். இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது தமிழ்ல வருமான வரி கணக்கு தாக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஐடிஆர் பத்தி ரொம்ப எளிமையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம இப்போ ஒரு ஃபினான்ஷியல் இயர்ல இருக்கோம், கரெக்ட்டுங்களா? போன ஃபினான்ஷியல் இயரில் நம்ம எவ்வளோ பணம் சம்பாதிச்சோம், அதிலேருந்து என்னென்னலாம் டிடக்ஷன்ஸ், அதாவது என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸ் லீகலாக நம்ம வந்து காமிக்க முடியும், இதை கழிச்சது போக மீதம் இருக்கக்கூடிய தொகைக்கு எவ்வளோ நம்ம டேக்ஸ் கட்டணும், இது எல்லாத்தையும் ப்ராப்பராக ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும். இந்த ப்ராசஸோட பேர் தான் ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிஷன். இன்னும் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இன்னுமே ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது எக்ஸாம் எழுதுவோம் இல்லைங்களா? எக்ஸாம் எழுதி முடிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுப்பாங்க, எடுத்துகிட்டு போய் நம்ம அப்பா அம்மா கிட்ட கையெழுத்து கூட வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுப்போம். அதே மாதிரி உங்களோட ஃபினான்ஸ்க்கான ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு தான் இந்த ஐடிஆர் அப்படின்றது. இந்த ஐடிஆர் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நம்ம பார்த்தாலே தெரியும் நம்ம போன ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கோம், அதுக்கு எவ்வளோ வரி கட்டியிருக்கோம், இது எல்லாமே அந்த ஐடிஆர் காப்பியில் இருக்குங்க. சரிங்க, ஐடிஆர் அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து ஏன் இந்த ஐடிஆர் கட்டணும் அப்படின்னு பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமான 4 காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சட்டப்படி கட்டாயம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட் என்ன சொல்லியிருக்கு, பேன் கார்டு வச்சிருக்க, அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே கட்டாயம் வருஷம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடி கட்டிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் படி நம்ம ஒவ்வொரு வருஷமும் ஐடிஆர் சப்மிட் பண்ணோன்றது சட்டப்படி கட்டாயங்க. இதுதான் முதல் காரணம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஃபண்ட். நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராகவோ ப்ரொஃபஷனலாகவோ இருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய கிளைண்ட்ஸு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபீலேருந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை டிடிஎஸ் டிடக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த டிடிஎஸ் அமௌண்ட் உங்களுடைய பேனில் அட்டாச் ஆகி அவங்க ஆல்ரெடி இன்கம் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த டிடிஎஸ் அமௌண்ட்டை நீங்கள் ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஐடிஆர் கட்டினா தான் ரீஃபண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சில பேர் வந்து அட்வான்ஸ் டேக்ஸ் கட்டியிருப்பாங்க. அந்த அட்வான்ஸ் டேக்ஸ் கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது, அதிலேருந்து நம்ம வந்து ரீஃபண்ட் வாங்கணும் அப்படின்னாலுமே நீங்கள் ஐடிஆர் கட்டினா தான் ரீஃபண்ட் அப்படின்றது கிடைக்குங்க. மூணாவது காரணம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், லோன் வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குது. வெஹிக்கிள் லோனாக இருக்கட்டும், இல்லை வீடு கட்டுறதுக்கான லோனாக இருக்கட்டும், நிலம் வாங்குறதுக்கான லோனாக இருக்கட்டும், எந்த ஒரு லோன் அப்படின்னு போய் நீங்கள் பேங்கர் கிட்ட நின்னாலுமே அவங்க கேட்குற கேள்வி ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் கடைசி 3 வருஷத்துக்கு கொண்டு வாங்கன்னு கேட்பாங்க. அவசரமாக போய் சார் எனக்கு 3 வருஷத்துக்கு ஐடிஆர் வேணும் அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ப்ராப்பராக ஐடிஆர் கட்டிடுங்க. நாளைக்கு பெருசாக ஃபினான்ஷியல் கோல் இருக்குது அப்படின்னா இந்த ஐடிஆர் தான் அதுக்கான அடிப்படையே. அண்ட் 4வது முக்கியமான காரணம் ஃபினான்ஷியல் டிசிப்ளின். நம்ம இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட அளவில் சம்பாதிச்சுட்டு இருக்கோம், அது எவ்வளோ வேணாலும் இருக்கட்டும்ங்க, 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எவ்வளோவா இருந்தாலுமே நீங்கள் ஐடிஆர், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றத தாக்கல் செஞ்சுருங்க. அதுக்கு நீங்கள் வரிலாம் கட்ட தேவையில்லை, வெறும் கணக்கு தாக்கல் செஞ்சாலே போகிறோம். நம்ம ஒரு ஃபினான்ஷியலி டிசிப்ளின்டாக இருக்கோம் அப்படின்னா ஐடிஆர் சப்மிட் பண்ணிட்டோன்னா என்னுடைய வருமானம் இவ்வளோ தான், நான் இந்த அளவுக்கு வரி கட்டினா போகிறோம், இந்த அளவில் நான் சம்பாதிக்கிறேன், இதுக்கு வரி எதுவும் கட்ட தேவையில்லை அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டீங்கனாலே போகிறோம். ஸோ வருமான வரி தாக்கல் செய்கிறது ஒரு ஃபினான்ஷியல் டிசிப்ளினுக்கு ஒரு பேசிக் கிரைட்டீரியாங்க. ஸோ இந்த 4 காரணத்துக்காக கட்டாயம் ஒவ்வொருத்தருமே ஐடிஆர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறங்க. சரிங்க, அடுத்த செக்மெண்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயங்க. நிறைய பேருக்கு வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுன்றது ரொம்ப நாள் கனவாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக அந்த கனவை, அந்த ஆசையை தள்ளி போட்டுகிட்டே போவாங்க. இன்னொரு சில பேர் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருவாங்க, ஆனால் ஆரம்பித்த அந்த பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுல நிறைய சிரமங்கள் இருக்கும். இவங்க எல்லாருக்குமே உதவும் நோக்கத்தில் நம்ம ஒரு பிஸ்னஸ் கம்யூனிட்டி ஆரம்பிச்சிருக்கோங்க. நீங்கள் அந்த பிஸ்னஸ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல்
மறக்காமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறங்க. கம்யூனிட்டியில் மீட் பண்ணுவோம். சரிங்க, இப்போது நம்ம வந்து ஏன் கட்டணும் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து யாரெல்லாம் கட்டாயம் ஐடிஆர் கட்டணும் அப்படின்னு பார்த்துடலாமா? ஒன்று, உங்களுடைய ஆண்டு வருவாய், அதாவது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் சம்பாதிச்ச பணம், சேலரியாக இருக்கட்டும் ஆர் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் சம்பாதிச்ச பணம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகுது அப்படின்னா கட்டாயம் நீங்கள் ஐடிஆர் கட்டியிருக்கணும். பட் நீங்கள் கேட்கலாம், முன்னாடி நீங்கள் சொன்னீங்களே 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் எவ்வளோ சம்பாதிச்சாலும் கட்டிருங்க அப்படின்னு. ஸோ அது வந்து நீங்கள் வாலண்டரி பேசிஸில் நீங்கள் போயிட்டு இதுதான் என்னுடைய வருமான வரி கணக்கு அப்படின்னு நீங்கள் தாக்கல் செஞ்சிடலாம். 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே போனால் ஆப்ஷனே கிடையாது, கட்டாயம் நீங்கள் ஐடிஆர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இது வந்து முதல் விஷயம். நீங்கள் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே போகிறீங்கன்னா கட்டாயம் கட்டிடணும். அது கம்மியாக இருந்தால் வாலண்டரி பேசிஸில் நீங்கள் கட்டிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, பிஸ்னஸ் இன்கம். நீங்கள் ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வச்சுருக்கீங்க, எல்எல்பி இல்லை அந்த மாதிரி பிஸ்னஸ் ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனியாக வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு வருமானமே வரலனாலும் நீங்கள் வருமான வரி கணக்கு தாக்கல் செஞ்சுருக்கணுங்க. இது ரெண்டாவது. மூணாவது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிடிஎஸ் கிளைம் பண்ணணும் யாராவது அப்படின்னா, உங்களுக்கு வருமானம் கம்மியாக இருந்தாலுமே டிடிஎஸ் கிளைம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கட்டாயம் ஐடிஆர் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணியிருக்கணுங்க. ஸோ இந்த 3 கண்டிஷன் தான். உங்களுடைய சம்பளம் இல்லை உங்களுடைய வருமானம்ன்றது இந்த 4 லட்ச ரூபாய்க்கு மேலே போகுது, இல்லை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை மூணாவது உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் டிடிஎஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் கட்டாயம் நீங்கள் ஐடிஆர் சப்மிட் பண்ணியே ஆகணுங்க. சரிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். நான் வருமானம்னு சொல்கிறேன், எதையெல்லாம் வருமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கிட்டத்தட்ட ஒரு 5 கேட்டகரி இருக்குங்க. முதல் கேட்டகரி, நீங்கள் சம்பளம், அதாவது ஒரு சேலரிட் பர்சனாக இருக்கீங்க இல்லை பென்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு வகையான வருமானம். இது ஒன்று. ரெண்டாவது, ப்ராஃபிட். நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராஃபிட், இது ஒரு வகையான வருமானம். மூணாவது, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது நிலமோ வீடோ இருக்குது, அந்த வீட்டை வாடகைக்கு விடுறீங்க, அது மூலிமா உங்களுக்கு வருமானம் வருது, இல்லை லீஸு கொடுக்குறீங்க, அது மூலிமா வருமானம் வருது. இது ஒரு வகையான வருமானம். அடுத்து கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் அப்படின்றது என்னன்னா, உங்களுக்கு ஒரு நிலம் இருக்குது, அந்த நிலத்தை விற்கிறீங்க, அது மூலிமா உங்களுக்கு லாபம் வருது. அதே மாதிரி ஷேர்ஸோ இல்லை மியூச்சுவல் ஃபண்டோ விற்கிறீங்க, விற்கிற அமௌண்ட் உங்களுக்கு வருது. ஸோ இது எல்லாமே கேபிட்டல் கெயின் அப்படின்ற கிளாசிஃபிகேஷனில் வரும். அடுத்து 5வது, அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம். அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ன்றது என்ன? பேங்க்கில் ஏதாவது பணம் போட்டு வச்சுருப்பீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கும், அது மூலிமா இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இதெல்லாமே அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் அப்படின்ற கேட்டகரியில் வருது. இதுதான் 5 சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்க. சரிங்க, அடுத்து இன்கம் டேக்ஸ் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் ப்ரூஃப் வந்து கையில் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பேன் கார்டுங்க, பேன் கார்டு தவிர்த்து உங்களோட ஆதார் கார்டு வச்சுக்கோங்க. நீங்கள் சேலரிட் பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ஃபார்ம் 16 அப்படின்னு உங்களோட எம்ப்ளாயர் கொடுப்பாரு, அந்த ஃபார்ம் 16 வாங்கிக்கோங்க. கூடவே உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டீட்டெயில்ஸு, சொத்து ஏதாவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த அசட் டீட்டெயில்ஸ். இஃப் சப்போஸ் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, கூடவே என்னென்னலாம் இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் பண்ணியிருக்கீங்க அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸும் கையில் வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ப்ராப்பராக சிஸ்டமைஸாக நீங்கள் வந்து ஒரு புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா அந்த புக் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இனிமேல் பெஸ்ட்டு. ஆடிட்டர் அந்த ஆடிட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் ஐடிஆர் சப்மிட் பண்ணணும் உங்கள் கையில் இருக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். சரிங்க, கையில் இப்போ இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. டெட்லைன், அதாவது என்ன தேதிக்குள்ளே நம்ம ஐடிஆர் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கான டெட்லைன் அப்படின்றது ஜூலை 31, 2026. ஸோ இதுதான் டெட்லைன். இஃப் சப்போஸ் இந்த டெட்லைன் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையில்லாத பெனால்ட்டி வரும். அதே மாதிரி எவ்வளோ நம்ம ஐடிஆர் கட்டணுமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வேறு போடுவாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இதெல்லாம் அவாய்ட் பண்ணோன்னா ஆன் டைமில், அதாவது ஜூலை 31, 2026க்குள்ளே நம்மளோட ஐடிஆரை சப்மிட் பண்ணுவோங்க. சரிங்க, அடுத்து எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், நான் ஆன் டைமில் சப்மிட் பண்ணிட்டேன், எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் கிறிஸ்டல் கிளியர் ரெக்கார்ட். உங்ககிட்ட பக்காவாக நான் ஆன் டைமில் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன்ப்பா அப்படின்ற அந்த ஒரு கிரெடிட் இருக்கும், அந்த ஒரு ரெக்கார்டு கையில் இருக்குங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் ரொம்ப சுலபமாக இந்த ரீஃபண்ட், அதாவது டிடிஎஸ் ரீஃபண்டாக இருக்கட்டும் இல்லை அட்வான்ஸ் டேக்ஸ் ரீஃபண்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஆன் டைமில் கிளைம் பண்ண முடியும். இது ரெண்டாவது விஷயம். மூணாவது, நாளைக்கு லோன் அந்த மாதிரி போகிறீங்கன்னா கூட ஆன் டைமில் நான் வந்து எல்லா ஐடிஆரையும் சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு கிளியர் ரெக்கார்ட் கையில் இருக்கும். இந்த ரீசன்ஸ்க்காக ஆன் டைமில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் சப்மிட் பண்ணிடலாங்க. சரிங்க, இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐடிஆர் பற்றின நிறைய தகவல்கள் பார்த்தோம். அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம ஐடிஆரில் என்னென்னலாம் ஃபார்ம்ஸ் இருக்குது, இல்லை ஃபார்ம் 1, ஃபார்ம் 2 அந்த மாதிரி நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அந்த ஃபார்ம்ஸை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் அறிவழகன், பிஸ்னஸ் லாயர். என்னோட கம்பெனி பேர் லா இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். நன்றி, வணக்கம்.